ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழைவிருந்து. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இது வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தி இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, கோஸும் பாசிப்பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு, தண்ணியும் நல்லா சுண்டி போயிருக்கு. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது லைட்டாக கலர் மாறினதும் ஒரு அரை வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு பல்லு பூண்டுவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கோஸையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மூடி போல துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி தூவி இதை நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.